தாய்மை உள்ளம் கொண்டவர்களே, கலி உலகத்தில் வாழக்கூடிய கர்ணனே, பாசத்திற்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஜீவனே, யார பத்திங்க பேசுறோம்? அன்பார்ந்த மீனம் ராசி அன்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நீங்க நலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேங்க. சரி, என்னங்க இன்னைக்கு பார்க்க போறோம்? அதாவது மீன ராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறையில எந்தெந்த தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில நல்ல பேர், புகழ், பணம், செல்வாக்கு, குடும்பத்துல சந்தோஷம், கணவன் மனைவி அந்யோன்யம், உடல் ஆரோக்கியம், திருமண தடை, குழந்தை பாக்கியம் இது எல்லாம் கிடைக்கும். அதே போல எந்தெந்த தெய்வங்களை வணங்கக்கூடாது, ஏன் வணங்கக்கூடாது, காரணம் என்ன? அதே போல குலதெய்வத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாமா? அதே போல இறந்தவங்களுடைய புகைப்படத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாமா, செய்யக்கூடாதா? பரிகாரங்கள் என்ன? வழிபாட்டு முறைகள் என்ன? அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, மீனராசினா யாருங்க? இந்த காலபுருஷ தத்துவத்தில் 12 ராசிகளில் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தாங்க இந்த மீனராசிக்காரர். ரொம்ப பாசக்காரங்க. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே ரொம்பவே இலகின மனசுக்காரங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. ஒருத்த கஷ்டத்துல இருக்கிறானா அவனை பார்த்து ஐயோ இவனுக்கு அந்த நிலைமை, நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒன்று செய்யலாமே அப்படின்னு ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, பரிவு காட்டக்கூடியவங்க, இரக்கம் காட்டக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இந்த பூமியில அதிகமாக நினைக்கக்கூடியவங்க 12 ராசியில உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க மீனராசி அன்பர்களே. இது உண்மை, இதுதான் சரித்திரம். இது உண்மைனா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீனராசி அன்பர்களே. ரொம்ப கருணை மனசுங்க. அதே போல ஆன்மீகத்து மேல ரொம்பவே அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கலை, இசை, ஆன்மீகம், தியானம், இந்த கனவு உலகத்துல மூழ்கி இருக்கிறது, இது எல்லாம் இவங்களுடைய இயல்புங்க. அதே போல பூமியில வாழ்றாங்கன்னா அடக்க ஒடுக்கத்தோட வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க, ரொம்ப எளிமையா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஆழமான சிந்தனை கொண்டவர்களும் நீங்க தாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட மீனராசிக்காரர்கள் ரொம்பவே யதார்த்தமானவங்க. ஆனா உங்ககிட்ட பலவீனம் என்ன தெரியுங்களா? எளிதில ரொம்பவே ஏமாற்றப்படுவீங்க. அதை நீங்க தெரியும். ஆனா தெரிந்தாலும் அது தெரிஞ்சும் ஏமாந்துருவீங்க. கூட இருக்கிறவனே உங்களுக்கு துரோகம் செய்யறான்னு தெரிஞ்சாலும் விட்டு கொடுத்துருவீங்க. அது உங்க குடும்பத்துல உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க. சீக்கிரமா நம்பி ஏமாந்துடுறீங்க. அதே போல அடிக்கடிக்கு மனசு மாறுவீங்க. இப்படி இருக்கலாமோ, இல்ல அப்படியா இருக்குமோ அப்படின்னு மனசு மாறுறீங்க. ஒரு டெசிஷன் சரியா எடுக்க மாட்டீங்க. அதே போல உங்களுக்கு பதட்டம் வந்துருச்சுன்னா டெசிஷன் எடுக்க மாட்டீங்க. என்னடா செய்யலாம் அப்படின்னு கன்ஃபியூஷன்லயே இருப்பீங்க. அதே போல ஒருத்தன் வந்து உங்ககிட்ட பொய்ய சொல்றான்னா கூட நம்பிடுவீங்க. அது உண்மைதான் சொல்றான்பா அப்படின்னு சொல்லி ஏமாந்துருவீங்க. இந்த மாதிரி மீனராசிக்காரர்கள் பல பேரு உங்களுடைய மன நிம்மதி, பணம், பேர், புகழெல்லாம் இழந்திருப்பீங்க. உண்மைதானே? கண்டிப்பா இழந்திருப்பீங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இப்படி இருக்கக்கூடிய மீனராசிக்கு அதிபதி யாருங்க? குரு பகவான். அப்ப குரு பகவான் ஒரு ராசியில இருக்கிறாங்கன்னாவே தர்மத்தை கடைப்பிடிக்கணும், நல்ல ஞானம் உண்டு, கல்வி, பக்தி, நீதி, நியாயம், இது எல்லாமே குரு பகவானுடைய அனுக்கிரகங்கள். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மீனராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறையில எந்தெந்த தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்க்க போறோம். பொதுவா ஒரு வீடு அப்படின்னு எதுக்குங்க கட்டுறோம்? அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வீடு கட்டுறாங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா கட்டுறாங்க. நல்ல தியேட்டரோட, நீச்சல் குளத்தோட, நிறைய வசதிகளோடலாம் கட்டுறாங்க. ஆனா
வீட்ல பூஜை அறை அப்படின்னு ஒண்ணு இருக்கா? கண்டிப்பா கட்டுறது கிடையாது. அப்படி கட்டுனாலும் பூஜை அறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு மூலையில வச்சிருக்காங்க. பொதுவா நம்ப ஒரு வீடு அப்படின்னு கட்டுனோங்கன்னா, கடவுளுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கணுமா? ஒதுக்கக்கூடாதா? 100% ஒதுக்கணுங்க. ஏன்னா, நாம்ப வாழும்போது இந்த வீட்டுல தீய சக்திகள் எதுவும் நம்பள அண்டாம இருக்க, தெய்வ சக்தி நம்பள பாதுகாக்கணும். அதனால தான் பெரியவங்க வீட்டுல பூஜை அறை அப்படின்னு ஒண்ணு வச்சாங்க. ஆனா சில மீனராசிக்காரர் சொல்லலாம், "நாம்பளே ஏற்கனவே வாடகை வீட்ல இருக்கிறோங்க. அது இருக்கிறதே 2 ரூமு. அதுல எங்கப்பா நாங்க பூஜை அறை வைக்கிறது?" அப்படின்னும் சில பேர் சொல்வீங்க. ஆனா இருந்தாலும் உண்மையாக இருக்கக்கூடிய, பக்தியாக இருக்கக்கூடிய சில பேர் இருக்கிற இடத்துல தெய்வத்திற்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி, அந்த இடத்துல தெய்வ ஃபோட்டோஸ வச்சு, ஒரு ஸ்கிரீன் மாட்டி சுத்த பத்தமா வழிபாடு செய்றவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மீன ராசிக்காரர்கள், குறிப்பா எந்த திசையில பூஜை அறை இருந்தா சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா கிழக்கு திசையில இருந்துச்சுன்னா, உங்களுக்கு மிகவும் சிறந்தது. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதேபோல மேற்கு, வடக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு உகந்தது தாங்க. அதேபோல தெற்கு திசை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகவும் சிறந்ததுங்க. ஏன்னா, குரு பகவானுடைய ஆதிக்கம் கொண்டவங்க நீங்க. அப்ப தட்சிணாமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா, தெற்கு திசையில தான் எப்பயும் இருப்பாரு. அதனால நீங்க தெற்கு திசையில நீங்க தட்சிணாமூர்த்திய வழிபாடு செய்யும்போது, வாழ்க்கையில உங்களுக்கு ஏதேனும் இன்னல்கள் இருந்தாலும், அது எல்லாமே உடைத்து உங்களுக்கு நல்ல வழியை காமிப்பாருங்க. அப்படி இருக்கும்போது, வீட்டு பூஜை அறையில எந்த தெய்வங்கள நீங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணுவ நீங்க வழிபாடு செய்யணும். ஏன்னா, குருவுக்கு அதிபதியாக, தெய்வமாக விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணுங்க. அதனால நீங்க மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறது, உங்களுக்கு வாழ்க்கையில கணவன், மனைவி அந்யோன்யம், செல்வம், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், பண வரவு இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதேபோல குரு தட்சிணாமூர்த்திய நீங்க வழிபாடு செய்யலாங்க. அப்படி நீங்க வழிபாடு செய்யும்போது, குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு, ஞானம், அதேபோல தொழில்ல விருத்தி, வியாபாரம் முன்னேற்றம், வேலை செய்ற இடத்துல நல்ல பதவி உயர்வு, இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்க குரு தட்சிணாமூர்த்திய வழிபாடு செய்யலாங்க. அடுத்ததா சில பேர் கேட்கலாம், "நான் அம்பாளெல்லாம் வழிபாடு செய்யலாமா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமாக நீங்க அம்பாள், காமாட்சி அம்மாள் தாயாரை நீங்க வழிபாடு செய்யலாம். அதேபோல சரஸ்வதி தாயார நீங்க வழிபாடு செய்யலாங்க. அப்படி நீங்க வழிபாடு செய்யும்போது, உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடை, தாமதங்கள் இது எல்லாமே விலகுங்க. அடுத்ததா நீங்க ஐயப்பன வழிபாடு செய்யும்போது, உங்களுக்கு வாழ்க்கையில உடல் ஆரோக்கியம் மேம்படும், நீண்ட ஆயுள் கிடைக்குங்க. சில பேர் கேட்கலாம், ஐயப்பன் பிரம்மச்சாரியாரு, நாங்க வீட்ல பூஜாரியில வைத்து அது வழிபாடு செய்யலாமா? ஏன்னா வீட்ல வந்து நம்ப தீட்டு தடங்கல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஐயப்பன வைத்து வழிபாடு செய்யலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நம்ம வீட்டுல பூஜை அறை அப்படின்னு வச்சு வழிபாடு செய்யும்போது, வீட்ல நல்லவங்க வருவாங்க, கெட்டவனும் வருவாங்க. அப்படி இருந்தாலும் கதவுன்னு ஒண்ணு வச்சிருப்போங்கல்ல, டோர் ஒண்ணு வச்சிருப்போங்கல்ல, அப்படி வீட்டு பூஜை அறையில நீங்க சாத்தி வைக்கும்போது, நீங்க 100% பிரம்மச்சாரியத்தை வழிபடக்கூடிய ஆஞ்சநேயராக இருக்கட்டும், ஐயப்பனாக இருக்கட்டும், அவர்களையும் வைத்து வழிபாடு செய்யலாம். அப்ப ஐயப்பனை நீங்க வழிபாடு செய்யும்போது, உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும், நீண்ட ஆயுள் கிடைக்குங்க. மறுபடியும் சொல்றேன், மீன ராசிக்காரர்கள் அதாவது மகாவிஷ்ணு, லட்சுமி நாராயணரைல நீங்க வழிபாடு செய்யும்போது நல்ல செல்வம் சேரும். குடும்பத்தில சந்தோஷம் பெருகும். கல்வி, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குங்க. அதேபோல உங்களுக்கு தடைப்பட்ட எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரஸ்வதி தாயார், காமாட்சி அம்மன் தாயார் உங்களுக்கு நீக்குவாங்க. ஐயப்பனை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி மேம்படுங்க. சரி, எனக்கு வந்து காளிய ரொம்ப பிடிக்கும். ஏன் அவங்களலாம் நான் வழிபாடு செய்யக்கூடாதா? சனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராகு, கேது நான் வழிபாடு செய்யக்கூடாதா? அப்படின்லாம் கேட்கலாம். பொதுவா மீனராசிக்காரர்கள் ரொம்பவே இலகுன மனசுக்காரங்க. அதனால வீட்டு பூஜை அறையில உக்கிரமான தெய்வங்களை நீங்க வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேங்கன்னா, காளி, உக்கிர தெய்வங்களை நீங்க வச்சு வழிபாடு செய்யும்போது, நீங்க ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க.
அதிகமாக உணர்ச்சி வசப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால பல தவறான நடவடிக்கைகள், முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுங்க. பயம் அதிகமாக உருவாகும். மனக்குழப்பம் ஏற்படுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க டிசிஷன் எடுக்கணும்னா, மனக்குழப்பம் ஏற்பட்டு தடை தாமதம் உண்டாகும். அதேபோல சனி பகவானையும், ராகு கேதெல்லாம் நீங்க வீட்டில வச்சு வழிபாடு செய்யும்போது, உங்கள் உடல் நலத்தில பாதிப்பை ஏற்படுத்துவாருங்க. அதேபோல நீங்க வேலை செய்ற இடத்துல, தொழில்ல தடை தாமதங்கள ஏற்படுத்துவாரு. குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில பாதிப்பை உண்டாக்குவாரு. திருமண தடைகள் ஏற்படும். அதேபோல குழந்தை பாக்கியமும் தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய ஐயனாரு, கருப்புசாமி, முனியப்பன் சுவாமி இந்த தெய்வங்களையும் நீங்க வீட்டில வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, நீங்க வீட்டில வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. ஏன்னா, இவங்க காவல் தெய்வங்கள், உக்கிரமான தெய்வங்கள். இவர்களையும் நீங்க வைத்து வழிபாடு செய்யும்போது, மன அமைதி குலையும். அதனால தயவு செஞ்சு வைத்து வழிபாடு செய்யாதீங்க. அது வீட்டுக்கும் ஆகாதுங்க. இப்படி குடும்பத்தில சண்டையும் வரும். சரிங்களா? பண நஷ்டம் ஏற்படும். பணம் வர வேண்டியதும் தடையும் ஏற்படும். இவையெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரி, அப்படி இருக்கும்போது மீனராசிக்காரர்கள் குலதெய்வத்தை வைத்து வழிபாடு செய்யலாமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம ஏற்கனவே சொன்ன மாரி, குலதெய்வம் அப்படின்றது நம்ப வீட்ல ஒருத்தராக நம்ப பாவிக்கணுங்க. ஏன்னா, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் ஃபோட்டோஸ்ல இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெடுங்கல்ல கும்பிடுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்த பெட்டியில வச்சு வழிபாடு செய்வாங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க வீட்டு பூஜை அறையில 100% குலதெய்வத்தை வைத்து வழிபாடு செய்யலாங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்த முன்னெடுத்து சென்றாலும், முதல்ல நீங்க குலதெய்வத்த நினைச்சு நீங்க செஞ்சீங்கன்னா, கண்டிப்பாக வெற்றி உண்டு. அதேபோல உங்களுக்கு பக்க பலமாக, துணையாக நிற்பாங்க குலதெய்வம். அதனால இப்ப நீங்க ஒரு உதாரணமா திருப்பதிக்கு போணும்னு ஆசைப்படுறீங்க. இல்ல வீட்ல இன்னைக்கு ஒரு பூஜை நடக்குது. அப்படி அந்த பூஜை நடக்கும்போது, நீங்க முதல்ல குலதெய்வத்த தான் நினைக்கணும். "அப்பா வெங்கடாஜலபதியாரே, எங்களுக்கு நல்ல வழிய காமியப்பா" அப்படின்னு முதல்ல குலதெய்வத்த வழிபாடு செஞ்சுட்டு தான், மத்த தெய்வத்த வழிபாடு செய்யணும். அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. மத்த தெய்வங்கள வணங்குறதுக்கு முன்னாடி குலதெய்வத்த வழிபாடு செய்யறது, உங்க குடும்பத்தில மிகப்பெரிய முன்னேற்றத்த கொடுக்கும். அதேபோல பாதுகாப்பு பலனா இருப்பாருங்க உங்களுடைய குலதெய்வம். அதனால முக்கியமாக குலதெய்வத்த தான் வழிபாடு செய்யணும். அடுத்ததா மீனராசிக்காரர்கள் பூஜை அறைய எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பொதுவா நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி, மேற்கு, கிழக்கு எந்த திசையில இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு உகந்தது. அதேபோல பூஜை அறைய பொறுத்தவரைக்கும், மீனராசிக்காரர்கள் சுத்த பத்தமாக வச்சிருக்கணும். தீட்டு தடங்கள் இருக்கக்கூடாது. அழுக்கு இருக்கக்கூடாது. ஒட்றை இருக்கக்கூடாது. அதேபோல பூஜை அறையில எந்த காரணத்தைக் கொண்டும் பழைய பொருட்கள் இருக்கவே கூடாது. அதேபோல சாமிக்கு போட்ட பூ, மாலைகள், காய்ஞ்சி போன பூ, மாலைகள் இருந்துச்சுன்னா, அதை எடுத்து அப்புறப்படுத்தி வெளிய போட்டுறணும். அதையும் உள்ளேயே வச்சிருக்க கூடாது. அப்படி உள்ள வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பழைய பூக்கள், காய்ஞ்சி போன பூக்கள் மூலமாகவும் தீய சக்திகள், எதிர்மறையான ஆற்றல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் 100% இருக்குங்க. அதனால எந்த காரணத்த கொண்டும் பூஜை அறைய பொறுத்தவரைக்கும் சுத்த பத்தமா வச்சிருக்கணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நறுமணத்தோட வச்சிருக்கணும். சாமி ஃபோட்டோஸு, விக்கிரகங்கள வந்து பார்த்தீங்கன்னா, சுத்த பத்தமா தொடச்சு, குங்குமம், மஞ்சள் குங்குமம் இட்டு, பூக்கள் சூடி நல்லா அழகா வச்சிருக்கணும். இந்த அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கும்போது, உங்க வீட்டு பூஜை அறையில தெய்வங்களுடைய அருள் சக்தி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வீட்ல தீய சக்திகள் அண்டாம, தெய்வங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பாங்க. அதனால பூஜை அறைய பொறுத்தவரைக்கும் சுத்தபத்தமா வச்சிருக்கணும். அடுத்ததா மீனராசிக்காரர்கள் பரிகாரங்கள் பூஜை செய்யறது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால, முடிஞ்சா மீனராசிக்காரர்கள் வியாழக்கிழமை நாட்கள்ல விரதம் இருக்கிறது மிகவும் சிறந்ததுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவானுக்கு மஞ்சள் பூ, மஞ்சள் துணி, செம்பருத்தி பூவு, கடலை பருப்பு, வாழைப்பூவு இவைகளை கொண்டு நீங்க குரு பகவானுக்கு வழிபாடு செய்யும்போது,
உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் எல்லாமே கிடைக்குங்க. அதேபோல ஏகாதசி அன்று விஷ்ணு பகவானுக்கு மாதத்துல வரக்கூடிய ஏகாதசியாக இருக்கட்டும், இல்ல பெருமாளுக்கு உகந்த நாட்கள்ல நீங்க விரதம் இருக்கிறது மிகவும் பாக்கியங்க. உங்களுக்கு எம்பெருமான் பணவரவு, செல்வாக்கு, பேர், புகழ் இவை எல்லாத்தையுமே உங்களுக்கு குடுப்பாருங்க. அதேபோல முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை நாட்கள்ல பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நீங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. நீண்ட ஆயுள் கிடைக்குங்க. ஆகையால முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை நாட்கள்ல குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை நாட்கள்ல விஷ்ணு பகவானுக்கு, ஏகாதசி நாட்கள்ல வழிபாடு செய்யறது மிகவும் சிறந்ததுங்க. அதேபோல பெற்றோருடைய புகைப்படத்தை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாமா? அதாவது மீனராசிக்காரர்கள் கேட்கலாம். என்னைய பெத்த அப்பா, அம்மா தான் எங்களுக்கு முதல் தெய்வம். அவங்கள நாங்க பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டா, அது தவறு. அது குடும்பத்திற்கும் ஆகாதுங்க. ஏன்னா, இந்த பூமியில உங்க அப்பா, அம்மா சக மனிதனாக பிறந்து ஆசாபாசம், கோபம், இன்பம், துன்பம், பொறாமை, நன்மை, தீமை இது எல்லாத்தையும் தாண்டி இவங்களுடைய ஆத்மா பிரிஞ்சிருக்குங்க. அதனால இவங்கள தெய்வத்தோட ஒப்பிட முடியாது. முடிஞ்சா வீட்ல இவங்களுடைய படத்த வடக்கு திசையில வைத்து தெற்க பார்க்குற மாரி வச்சு வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம அமாவாசை நாட்கள்ல, திதி கொடுக்குற நாட்கள்ல, இறந்தவங்களுக்கு அ கும்பிடுற நாட்கள்ல நீங்க வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றத்தையும், குடும்பத்துல சந்தோஷத்தையும் நிலைச்சு இருக்க பாதுகாப்பாக இருப்பாங்க. அதேபோல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரர்கள் எந்த காரணத்த கொண்டும் வீட்டுல பழைய படங்கள், உடைந்த, சேதாரம் அடைஞ்ச விக்கிரகங்கள், சாமி படங்கள் இருந்துச்சுன்னா, அத உடனே அப்ரூவ் படுத்துங்க. அது வீட்டுக்கு ஆகவே ஆகாதுங்க. ஏன்னா, அப்படி நீங்க வச்சு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மன கஷ்டங்கள், தடை தாமதங்கள் இவையெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த பழைய படங்கள், உடைஞ்ச போன படங்கள், விக்கிரகங்களை எடுத்துன்னு போயிட்டு ஆற்றுப்படுக்கையில விட்டுட்டு ஒரு கற்பூரம் ஏந்தி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மிகவும் நல்லதுங்க. ஆகையால மீன ராசிக்காரர்கள் பூஜை அறையில 100% குரு பகவானையும், விஷ்ணு பகவானையும், சரஸ்வதி தாயார், காமாட்சி அம்மன் தாயார் இவங்களையெல்லாம் வைத்து நீங்க வழிபாடு செய்யும்போது நல்ல செல்வாக்கு, பேர், புகழ், உங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இவை எல்லாமே கிடைக்குங்க. அதேபோல முடிஞ்ச வரைக்கும் வீட்டு பூஜை அறையில உக்கிர தெய்வங்களையும், சனி பகவான், ராகு, கேது இந்த தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்யாதீங்க. நீங்க ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். ஆனா வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா மன கஷ்டங்கள், துன்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம ஒரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நன்றி. வணக்கம்.